ஜிஎஸ்டி வரியை தவிர்ப்பது எப்படி? மோடியையோ இல்லை அரசாங்கத்தையோ திட்டாதீர்கள். ஆனால் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டு ஜிஎஸ்டி வரியை தவிர்த்திடுங்கள். வெளியில் செல்லும் போது ஒரு பாட்டிலில் தண்ணீர் எடுத்து செல்லுங்கள். வெளிக்கடைகளில் தண்ணீர் பாட்டிலை வாங்குவதை தவிர்த்திடுங்கள். பயணத்தின் போது எலுமிச்சை சாரம், புளி சாரம், பிரியாணியை வீட்டில் இருந்து கட்டி எடுத்து செல்லுங்கள். ஹோட்டல்களில் உணவருந்துவது, மால்களில் வெளியில் இருந்து உணவு வாங்குவதை தவிர்த்திடுங்கள். மளிகை பொருட்களை அருகில் உள்ள லோக்கல் கடைகளில் வாங்குங்கள். காய்கறிகளை தெருவில் வண்டியில் வியாபாரம் செய்பவர்களிடம் அல்லது சிறிய கடையில் வாங்குங்கள். சூப்பர் மார்க்கெட் சென்று வாங்காதீர்கள். சனி ஞாயிறு ஷாப்பிங் மால் செல்வதை தவிர்த்திடுங்கள். அதற்கு பதிலாக சொந்த ஊருக்கு, நண்பர்கள் வீட்டிற்கு, சொந்தங்கள் வீட்டிற்கு சென்று வாருங்கள். உறவுகளை வளர்த்திருங்கள். ஐநாக்ஸ், பிவிஆர் போன்ற மல்டிபிளெக்ஸ் திரையரங்குகளுக்கு செல்லாதீர்கள். அருகில் உள்ள சிறிய உள்ளூர் திரையரங்குகளுக்கு செல்லுங்கள். அவர்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. காலை நடைபயிற்சி முடிந்தவுடன் டீ, காபியை ஹோட்டலுக்கு பதிலாக வீட்டில் எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சுற்றுப்பயணம் செல்வதானால் நண்பர்கள், சொந்தக்காரர்கள் வீட்டில் தங்குங்கள். ரிசார்ட்களிலோ ஹோட்டல் லாட்ஜ்களிலோ தங்காதீர்கள். மோடி இதை செய்தது நாம் நம் வீட்டை, நம் சொந்தங்களை, நம் சுற்றத்தினரை, நண்பர்களை மதிப்பதற்காக. மாஸ்டர் ஸ்ட்ரோக் மோடிஜி.